நாளுக்கு நாள் நடிகர்கள் திருச்செந்தூர் வரும் ரகசியம் இதுதானா? அப்படியே நடக்குதே. முருகா, உன் சக்தியே சக்தி. தமிழ் சினிமாவில் வெற்றியை தேடும் நடிகர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் என பலரும் தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருவது சமூக வலைதளங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. சமீபத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன், யோகி பாபு மற்றும் முத்துக்குமரன் உள்ளிட்ட பலர் திருச்செந்தூரில் காட்சியளித்துள்ளனர். குறிப்பாக கடந்த ஒரு வாரத்தில் நடிகர் பாபி சிம்ஹா உள்ளிட்ட பல திரைப்பிரபலங்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர். அரசு யோகம் வெற்றிக்கு திருச்செந்தூர் வழி. சினிமா மட்டுமல்ல, தொழில், அரசியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதிக்க விரும்பும் பலரும் திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது பழமையான நடைமுறையாகும். அரசு யோகம் இருப்பதால் திருச்செந்தூர் தரிசனம் செய்தவர்கள் தொழிலில் வெற்றியை அடைவதாக நம்பிக்கை உருவாகியுள்ளது. இதன் காரணமாக முன்னணி நடிகர்கள் பலரும் அதிகாலையில் மீடியாவின் கவனத்திற்கு வந்துவிடாத வகையில் திருச்செந்தூர் சென்று வருகின்றனர். திருச்செந்தூர் முருகன் வெற்றியின் கடவுள். நடிகர்கள் மட்டுமல்லாமல் பல முன்னணி இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் மற்றும் இசையமைப்பாளர்களும் திருச்செந்தூருக்கு சென்று வருகின்றனர். தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தேசிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் திருச்செந்தூர் முருகனை வணங்குவது பலரின் வழக்கமான முறை போன்றாக மாறியுள்ளது. நடிகர்களுக்கு திருச்செந்தூர் தரிசனம் எவ்வளவு முக்கியம்? சமீபத்தில் திருச்செந்தூரில் தரிசனம் செய்த நடிகர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்ற செய்தி சமூக வலைதளங்களில் பரவத் தொடங்கியது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வழிபடுவதால் திரைப்பயணம் நலமுடனும் சவால்களை சமாளிக்கும் சக்தியுடனும் நடைபெறுவதாக பலரும் நம்புகின்றனர். இதனால் திருச்செந்தூர் தரிசனம் ஒரு வழிபாட்டு முறையாகவும் வெற்றிக்கு வழிவகுக்கும் முயற்சியாகவும் அமைந்துள்ளது. தமிழ் சினிமாவின் வெற்றிக்கான ரகசியம் திருச்செந்தூரா? திரை பிரபலங்களின் தொடர்ந்து வரும் கேள்விகளுக்கு அவர்கள் இதை உறுதி செய்யும் வகையில் இருக்கிறது. முருகனை நாடியவர்கள் வெற்றியை அடைந்த கதைகள் பலவும் இதை உறுதிப்படுத்துகின்றன. திருச்செந்தூர் முருகனின் அருள் பூர்வ வழிபாடு சினிமா மற்றும் தொழில் உலகத்தில் வெற்றி பெற உறுதுணையாக இருக்கிறதா என்ற கேள்விக்கு பலரும் ஆம் என்ற பதிலை தந்து கொண்டே இருக்கிறார்கள். முருகா, உன் சக்தியே சக்தி. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.